ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டுட்டினா நாளை விடியலில் கண்டிப்பாக உனக்கான நல்ல செய்தி வந்து சேரும். அதுவும் ஒன்றல்ல, 2 நல்ல செய்திகளை சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் தரும் வகையில் உன் செவிகுளிர நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சோதனைகளும் துன்பங்களும் இல்லாத அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. எவ்வளவு ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக பொறுமையாக விடாமுயற்சியோடு வேலை செஞ்ச உனக்கு எல்லா துன்பங்களையும் தாண்டி இன்பத்தை பெறும் அளவுக்கு நான் செய்ய போகிறேன். எளிமையாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் துணிவோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கோ. நீ மட்டும் துணிச்சலாக தைரியமாக இருந்தினா யாராலும் உன்னை எதுவும் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது, செய்யவும் முடியாது என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் எதுக்காகவும் நீ பயப்படவோ தயங்கவோ கலங்கவோ நடுங்கவோ வேண்டாம். யாரெல்லாம் உன்னை கண்ணீர் வடிக்க செய்தார்களோ அவர்கள் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வச்சு அவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்க வைப்பேன். உன் தாயாகி இந்த வராகி அம்மா என் குழந்தையாகிய உன்னை அழுகும்படி விட்டு வைக்க மாட்டேன். இப்போ நீ எதை நினைச்சு வருத்தப்படுற, எது கிடைக்காம கஷ்டப்படுறன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஆசைப்படுறதையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் ஒரு நல்ல காரியத்தை நடத்த வந்திருக்கேன். அது நாளைக்கே நல்லபடியா சிறு குறை கூட இல்லாமல் நிறைவாக நிம்மதியாக நல்லபடியாக நடக்க போகுது. உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து அருள் செய்யும் இந்த வராகி அம்மா நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. நீ சந்தோஷமா வாழ்றியாங்கிறத விட எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்றியோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா எப்பவுமே எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற, ஆனால் ஒரு நாள் கூட உன் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைனாலும் கூட மறுபடியும் உனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு துணிஞ்சு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சமாளித்து வருகிறாய் என்பது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறன்றது எனக்கே வருத்தமாகத்தான் இருக்குது என் செல்லமே. அதனால தான் இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்றதுக்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக ஆரம்பி. உன் வேதனைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று செல்லவே. ஏன்னா ஒரு தாயா உனக்கானதை செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. உன் கர்ம வினையும் கஷ்டங்களும் என்னதான் உன்னை பாடாப்படுத்தினாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் இப்போது இந்த இரவோடு இரவாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நாளையிலிருந்து நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்த்தது போல செஞ்சு தரப்போகிறேன். உனக்கான வாழ்க்கையை இனிமே நீ ஏன் பொறுப்பில் விட்டுடு. எந்த வருத்தமும் வேதனையும் இல்லாமல் எல்லாமே நீ திட்டமிட்டது போல நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு மற்றவர்களின் தேவையில்லாத பேச்சுக்களையும் விமர்சனங்களையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆகணுங்கிறத மறக்காதே. ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக யாரையும் ஜெயிக்க விடாது. யாராவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தாலும் அவர்கள் மனம் நோக்கும்படி அவர்களை குறை சொல்லவும் தவற மாட்டார்கள் என்று செல்லவே. அப்படிதான் நீயே எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னையும் முன்னேற விடாமல் ஏதாவது குறை சொல்லி மட்டம் தள்ளி தட்டி கீழே தள்ளிவிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்களையும் அவர்களது பேச்சுக்களையும் நினச்சி நீ கவலை கொள்ளாதே. உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கோபப்படுறதும் எரிச்சல் அடைகிறதும் எந்த விதத்திலும் உனக்கு நன்மை தராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான்
அது உன் வாழ்க்கை இன்பமாய் மாற்றி அமைக்கும். அதே நேரத்தில் நீ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ. எல்லா மனிதர்களும் இன்பத்தை அனுபவிக்கும் போது அதன் முடிவில் ஏதாவது ஒரு துன்பம் வரும். அதே போல ரொம்ப காலமாக துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் அது ஒரு முடிவாக வந்து இன்பத்தை நிரந்தரமாக அவர்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிதான் இப்போது இத்தனை காலமாக கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இன்பத்தை நிரந்தரமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இதை இரவோடு இரவாகவே கேட்க சொன்னேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உன் மனசுக்கு கஷ்டத்தை தரும் விதமாக நடக்கும்போது அதை பார்த்து வருந்தாதே என் செல்லமே. ஏண்டா இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் நீ உணர்ச்சி வசப்படாதே. என்ன நடந்தாலும் கொஞ்சம் பெருந்தன்மையோட பொறுமையாக அமைதியாக இருந்து யோசனை செய். சில விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் அந்த இழப்புகளை ஏற்றுக்கொள். இனி எதையும் இழக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த நாள் இன்றைய நாள் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப கவலையை கொடுத்தாலும் நாளைய நாள் உனக்கு சந்தோஷமானதாக இனிய நாளாக பிரகாசமான நாளாக நிச்சயமாக இருக்கும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் இகழ்ந்து திட்டி பேசினாலும் கூட நீ எதையும் காதில் வாங்கிக்காம அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு. நீ நினச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக நீ வாழலாமின் செல்லமே. உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை மாறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளையான உனக்கு எது சரியோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். இனிமே நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ அடைந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் முடிவாக இப்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். நீ முயற்சி செய்ததுக்கெல்லாம் முடிவாக ஒரு நல்ல முடிவையே உன் கண்களில் காட்ட போறேன். நீ முயற்சி செஞ்சதுக்கு முழு பலனும் உனக்கு கிடைக்க போகுது. என் மேலே நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்வழியை நானே காட்டுவேன் என் செல்லமே. மிகவும் வலிமையான தைரியம் உள்ள என் செல்லப்பிள்ளையான நீ எப்போதும் எதற்காகவும் தளர்ந்து போவதோ சோர்ந்து போவதோ வேண்டாம். உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனைகளையும் இப்போது உனக்கு இருக்கும் தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே இப்போது நானே உன் கூட உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நீ மட்டும் தைரியமாக இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ உன் பிள்ளைகளை பற்றியோ உன் வீட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றியோ அவர்களின் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது குடும்பத்தில் எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்றதை பற்றியோ யோசித்து வீண் கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு குணத்தோட ஒவ்வொரு கொள்கையோடு தான் இருக்காங்க. நீ எப்போதும் யாரையும் முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. யார் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் கொடுத்து உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு உன்னால் முடிஞ்ச நல்லதை மட்டும் செய். நல்லதை செய்ய முடியலைனாலும் கெட்டதை ஒருபோதும் செய்யாதே என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிக்க வேணாம். அதிகமாக யோசிக்க யோசிக்க மனசு இன்னும் குழப்பமடையும். அதே போல் ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ அதிகமாக நேசிக்கும் போது அது உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உனக்கு துன்பத்தையும் தரும். அதனால தான் எப்போதுமே எதையுமே அதிகமாக நேசிக்கிறதோ அல்லது அதிகமாக யோசிப்பதோ கூடாது. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தர்றேன். உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் முக்கியமே தவிர மற்றவங்களுக்கு அது வெறும் பொழுதுபோக்கு கதையாக மட்டுமே இருக்கும். ஆனால் உன் வலியையும் வேதனையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு ஆறுதல் தரும் வகையில் நானே உனக்கு துணையாக இருந்து தைரியத்தையும் கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோ. அதாவது உண்மை முகத்தோடு நீ நீயாக இருன்னு சொல்கிறேன். அடுத்தவங்களுக்கு அதை செஞ்சால் பிடிக்கும் இதை செஞ்சால் பிடிக்கும்னு அடுத்தவங்களுக்காக நீ உன்னை மாற்றி கொள்ளாதே.
அடுத்தவங்க பார்வைக்காக நீ முகமுடிய மாட்டிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு யாரும் இங்கே யோசிக்க மாட்டாங்க. உனக்காக மாறுவதற்கும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் யாரும் தயாராக இல்லாத போது நீ மட்டும் ஏன் அடுத்தவங்களுக்காக மாறணும்? ஒரு முறை அடுத்தவங்களுக்கு பிடிக்குமேன்னு அதுபோல் முகமூடியை போட்டிக்கிட்டினா அப்புறம் சாகும் வரைக்கும் அதை கலட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமலே போயிடும். அதனால் உனக்கு பிடிச்சதை பிடிக்கும்னு சொல்லு, பிடிக்காததை பிடிக்காததுன்னு சொல்லு. உனக்கு வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல, உன் மனசாட்சிக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்து விட்டுப்போ. இந்த காலத்தில் தனக்கு பிடிச்சதை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த மனிதர்கள் இன்னைக்கு கிடைச்சதையெல்லாம் சாப்பிட்டு அரைகுறையாக பசியாறிக்கிட்டு அவசர அவசரமாக வேலைக்கு ஓடி போய் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு தான் மனித வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து வரும் என் செல்லப்பிள்ளையான நீ சில வலிகளையும் வேதனைகளையும் சோகங்களையும் மறக்கவும் முடியாமல் தாங்கிக்கவும் முடியாமல் தடுமாறுறதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயத்த நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுக்க ஓடி வந்தேன். இப்போதைக்கு சில தோல்விகளையும் இழப்புகளையும் தாங்க முடியாமல் நீ துன்பப்படுறது எனக்கு தெரியும். ஆனால் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசுனாங்களோ, தாழ்த்தி பேசுனாங்களோ, இழிவாக பேசுனாங்களோ, ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க கண்ணு முன்னாகவே உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வச்சு வாழ்க்கையில் உயர வச்சு காட்டுவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும், நல்லது நடக்கும்னு நம்பு. நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதோ அது அனைத்தையும் உனக்கு நல்ல விதமாக உனக்கு நல்லபடியாக இந்த வராகியம்மா நான் நடத்தி தருவேன்னு நம்பு. துணிஞ்சு நிமிர்ந்து நடந்தீனா தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற மனிதர்களும் தானாகவே பின்னால் போயிடுவாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லாமே நிச்சயமாக சரியாகும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நானே நடத்தி தரேன். என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் சரியாக சிறப்பாக வெற்றிகரமாக வாழலாம்.